Before that we have to make a rough work like this. தெற்கல் முதல் கம்பி முழு கம்பி 12 அடி, இரண்டாம் கம்பி 12 அடி, துண்டு கம்பி 2 கம்பி. ஸோ 4 - 2 3 கம்பி 8 டோட்டல் -2 6 கம்பி. அப்புறம் 4 வந்து 11 வடக்கு பெரிய 6 - 1 5 5 - 2 3. ஸோ கம்பி 12 கிழக்கு. என்னண்ணே எவ்வளோண்ணே? அப்புறம் என்ன அரை கம்பியா? ஏன்னா 2 12 போட்டாச்சு. அவ்வளோதானே? பெரிய பெரிய கம்பியா? சின்ன கம்பி வராதோ? ஏன்னா சின்ன கம்பி வராதோ? இது போட்டாச்சு. அவ்வளோதானே? கரெக்டாக ஆகிட்டு கம்பி. இதில் ஒரு கம்பி எல்லாம் கரெக்டாக ஆகிட்டு. அது போட்டாச்சு. எழுதிட்டேன் எல்லாம் கரெக்டாக ஆகிட்டு. ஒரு கம்பி வேஸ்ட் விட. அங்கேயே 2 வந்துட்டு இன்னும் இந்த குட்டை கம்பி மீதி இருக்கும். இந்த 8 கம்பியில் இருக்கலாம் சின்ன கம்பி. அதான் மீதி கம்பி இருக்கும்ல, அதை எதுலையா வச்சு கட்டணும். ஒரு துணி காயப்பட அப்படி கட்டிக்கலாமா? இங்கண்ணே ஒரு ஓட்டை வச்சு ஒரு துணி காயப்பட அதில் ஒரு திரை போட்டுக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். இதில் ஒன்று இங்கே ஒன்று ஒரு திரை போட்டுக்கலாம்லானே. அங்கனே வச்சு இது காணலன்னா கேளு கட்ட கம்பினா அப்போ பில்லரில் வச்சிட வேண்டியதானே ஒரு திரை. 8 அடினா இது எவ்வளோ வரும்? அப்போ 8 அடினா எத்தனை வருதுன்னு? 8 அடி இருக்கு. 8 அடினா அப்புறம் அங்க சொல்றோம் இங்க சொல்றோம் உள்ள சொல்றோம். மொத்தத்துல 8 வருமா? அத கட் பண்ணா 9 அடி சொருவ முடியாது. 9 அடி வேணும். 9 அடி வைக்கணும்ல. 10 அடியா வேணும்ல. அப்ப இதுல அடிக்க முடியுமா? இதுல திரை போட்டுக்கலாம். ஒரு சாமி இது காணுமான்னு பாரு. ஒரு சாமி திரை போட்டுக்கலாம்ல. ஏன்னா இதில் ஒரு கதவு கொடுத்தோம்ல, பாதி திறப்பா இருக்கும்ல, அதை மூடைக்கு வச்சுக்கலாம். அப்படி செய்யலாம். ஏன்னா எங்கள் அம்மா திற கொண்டாந்து தந்துருக்கு. அரை கதவு தானே இருக்கு. இருக்கு. 3 அடி இருக்காங்க. எத்தனை? 3 அடி இருக்காங்க. நீளம் அகலம் 3 அடி இருக்கியா? இது நீளம் அகலம் 3 அடி இருக்கோ? அப்ப அதை கணப்படி 3 அடினா அப்ப வெட்டணும். 4 அடி வெட்டணும். இங்க 1 அடி 4 அடி வெட்டணும். 3 அடி வெட்டனா இது 3 அடியா வருது. 4 அடி போடு. ஆமா 4 அடி 4 அடி இங்க 4 அடி. அப்ப ஆமா அப்ப ஒரு கம்பியே 2 தான் போடலாம். ஒரு கம்பி வெட்டி 4 + 4 2 வாசல் போடலாம். அப்ப அங்க உள்ளேயும் போடணும்ல. ஆமா உள்ளேயும் போடணும். உள்ள அந்த கதை உடம்பு கட்டையா இருக்கும்ல. அந்த வீட்டுக்குள்ள ஒன்று போடணும்ல. அப்போ இதுலேயும் போடலாமா? இதில் அப்போ இதுலேயும் போட்டுக்கலாம். இதில் ஒரு திரை போட்டுக்கலாம். திரை இருக்குது எங்கள் அம்மா கொண்டு வந்து. நேற்று எலி உள்ளே போகுது. கம்பி இருக்கும்ல, இதில் வந்து 16 இன்ச்சு கிடக்கு. இதுனா 5 அடி. இதுனா 5 அடி வருது. 5 அடி 5னா உள்ள போட்டுக்கலாம். ஆமா 8 சரியாயிரும். அப்போ உள்ள போட்டுக்க வேண்டியதானே. 5 6 7 ஒவ்வொரு அடி உள்ள வச்சு அதில் ஒன்று போயிடும். இது அதே போல தானே. இது அதே போல தான். இது 5 அடி. கோயில் 5 அடி. இது 5 4 அடி. அங்கே 4 அடியில் கிழக்க 4 அடி. இது எவ்வளோ கரெக்டாக சொல்லணும். 4 அடி 5 அடி இருக்கு. 4 அடினா கூட ஒரு அடி போடணும்ல. ஏன்னா நம்ம 5 அடி போடணும். ஏன்னா அங்க உள்ள உடைச்சு ஆமா 3 அடி. ஒரு அடி நம்ம எக்ஸ்ட்ரா வரணும். இங்க அடி சொல்லணும்ல. அப்படி சொல்லி அப்படி வருது. அப்ப 4 அடி தான். இது 3 அடி தானே இருக்குங்க. அப்ப 3 + அரை + அரை. அப்படி போடுங்க. அங்க ரெடி இங்க ரெடி உள்ளது. அப்ப 4 + அரை. கிழக்க இது மேல. அதுக்கு தர போடுவாங்க கம்பி. அது ஆமா அது கொஞ்சம் போடு. இது வந்து தெற்கு வீடு. இது வடக்கு வீடு. இது 4 அடி தான். 3 அடி தான். அங்க வெட்டி விட்டு சேர்த்து 4 அடி.
4னா 4 + அரை + அரை. ஆமாம், 5. ஒரு திரை நிறையா இருக்குது. சேலையை கிழிக்க ஏதாவது ஒரு திரை வேணும். பாத்ரூம் 2 அடி. 2.25 பாத்ரூம். அப்போ 3 அடி வெட்டணும். 3 ஆளா 3 2.25 அடி. அதான் 2.25 கால் கால் ஆ கால் தானே விடுது. அரை அரை அரையா காலாடா? அரை அரை. அரை. அப்போ 3.25. 3.25 அடி வெட்டணும். அப்போ கிழக்க உள்ள வீடு. கிளப்போடுது. கிழக்க உள்ள பாத்ரூம். ஏனே இதை போடுனே, முதல்ல இதை போட்டு முடியுனே. கிழக்குள்ள அவன் அங்கே சொல்லுவான், போடுனே கொஞ்சம் ஒரு 2 கல்லாது. கிழக்குள்ள ரூமு, ட்ரெஸ்ஸிங் ரூம். அது அதே 3 அடி தான். 3னா 3 + அரை + அரை. இப்போ 4. சரி அழகா. ஆ இருக்கு. ஆமாம், இதுக்கு உள்ள இருக்கான்னு சொன்னீங்க. அப்போ ஆமா, அந்த வாரம் 3 அடி. மிடில். ஆமாம், மிடில் தெற்கு கிழக்கு தென்கிழக்கு. 2.25 அடி. இது மொத்தம் 3.25 அடி போடணும். 2.25 + அரை + அரை. முதல் தான். அவ்வளோதான். ஆமாம், ரஃப்பாக எழுதியிருக்கேன். சரி, ஒரு காப்பி எனக்கு நீட்டாக எழுதிடுங்க. எத்தனை கம்பி எடுத்து பார்த்துக்குங்க. அது வந்துடும் அரை கம்பி. நீ எங்கனையாவது போட்டுட்டுமா அவன்கிட்ட இல்லை இல்லை, சொல்லக்கூடாது. அது வேஸ்ட் ஆகாதே. ஒவ்வொரு கம்பியாக வெட்டி 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 வைக்கணும். அவ்வளோக்கே வெட்டி போட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது. சரி, இப்போ இந்த 4ஐயும் நீ தோண்டிட்டு வந்துடு. 4 ஓட்டையும் அது முடிச்சிடு. வச்சுட்டா நாளைக்கு நான் பெயிண்ட் அடித்து வச்சுருவேன். இன்னொரு கம்பியால் தூக்கி போட்டு வா தருமா. கிழக்க தூக்கி போட்டு வா ஒரு கம்பியை. 4 கம்பியை முதல்ல வச்சுக்கிடுவோம். இந்த 4 கம்பி இன்னொரு கம்பி இங்கே தூக்கி போட்டு வா, பெயிண்ட் அடிக்க வச்சிடும். 4 கம்பியை முதல்ல காலி பண்ணிட்டு மேக்க 4 கம்பி இருக்கா, 4 இருக்கா, அப்படி கிழக்க தூக்கி போட்டு நான் பெயிண்ட் அடித்து வச்சுருவேன். வேறு பாம்பு இருக்குன்னு பயங்கரம். பாம்பெல்லாம் இருக்கா, தண்ணியை ஊற்றுனேன் போயிருக்கும்ண்ணே. பாம்பு இருந்தாங்கன்னே எப்படி கிடக்கும், நம்ம நடக்கும். வேறவே ஒண்ணு வெளியில போனாலும் இங்க உள்ளுக்குள்ள சுத்தி தண்ணியை ஊற்றினா அப்போ தான் தலையை தூக்குமே. இருக்காது. அப்படி சொல்லு. 3 கம்பி 8 கம்பி கிடக்கு. 3 கம்பி 4 கம்பி கிடக்கு. 8 4. சரி துண்டு 4 முழுசு 8 கம்பி. சரி சரி. இப்போ இதை தோண்டிட்டு வந்துட்டு ஓரளவுக்கு முடிஞ்சது. 8 4ன்னா சின்னது 4. இப்போ சின்ன கம்பியை 3 இது மேலே போட்டிருக்கோ. ஆமா, 3 போட்டதுடா. சரி சரி. அப்போ பெருசு 7 போட்டிருக்கு. பெருசு 7 தானே. என்ன? பெரிய கம்பி 7. 8 போட்டுங்க. 15 தானே வாங்கிட்டு வந்தேன். 7 கம்பி தான். 8 கம்பில கிடக்கு. 7 கம்பி தானே இங்கே வெட்டி வச்சு அதுக்குள்ளே மறந்துட்டான் பாரு. சின்ன கம்பி எத்தனை இருந்து 3 எடுத்திருக்கேன். 4. அப்போ 7 கம்பி தானே வெட்டி இருப்ப. சின்ன கம்பி 4 இருக்கா, 3 இது மேலே வச்சிருக்கியா. அப்போ 7 கம்பி தானே வெட்டி இருக்கு. அப்போ 8 இருக்கும்ல. 15ன்னா. அதான் 8 கம்பி இருக்குங்க. ஆமாம், 8 இருக்குது. 7 இது நம்ம போட்டிருக்கோம். சரிதான். சரி, அந்த 4ஐயும் தோண்டிடு. ஆமாம், இன்றைக்கி 2 சமோசா. வெற்றிகரமாக கம்பியை போட்டதுக்கு இன்றைக்கி சமோசா. கடான்னு வேலை பார்க்க உன்கிட்ட ரொம்ப பேச முடியாது. வீட்டுக்கார்ட்ட ரொம்ப வேலை பேசினா சரி வராது. அதை போல தான் 2 வாரத்தை பேசி நிப்பாட்டிடணும். 3ஆம் வாரத்தினா சண்டை வந்துடும். என்னென்ன உனக்கு எனக்குனாலும் கொஞ்சம் ஒத்து போகுது பேச்சு. அவனும் அப்படித்தான் சொல்லுவான். உனக்கும் தக்க இவன்கிட்ட ஒரு வாரத்துக்கு மேலே பேச முடியல. இவனுக்கு ரொம்ப ஆம்பளைன்னு கொஞ்சம் இருக்குது. தலைக்கண்ணா இருக்குது. தலைக்கண்ணா ரொம்ப இருக்குங்க. இவன் சொல்லுதான் நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு இருக்குது. சில நேரம் கேட்கான், சில நேரம் நமக்கு டென்ஷன் ஆக்கி விட்டுருதான். அதுதான். இது நாளைக்கு போடனே வெயில் அடிக்க நேரம். இதை இந்த கல்லை பூரா வெளியில் கொண்டு போட்டு நாளைக்கு இதில் போடு, வெயில் அடிக்கையில். இதை நம்ம என்ன போட்டோம்ல, வேறு இது வரைக்கும் போடணும். இந்த கல்லை இப்படி போடணும், மேக்கும் கிழக்குமா. அளந்து வச்சுட்டேன். இது 5.25, இது 2.25. இன்னும் வேறு நான் அது வரைக்கும் தான் வருது. இந்த கல்லை இன்றைக்கி வெளியே எடுத்துரும். காப்பியை குடிச்சிட்டு கொஞ்சம் போட்டுருவோம். இந்த கல்லை என்ன கிழக்க இருந்து போட்டுருவாங்க. இந்த கல்லை ஏன்னா கிழக்க போட்டுருவோன்னே அதில் கொஞ்சம் கொத்தி கொஞ்சம் காப்பி குடித்தோடனே கிழக்க எந்த கல்லை போடணுமோ போட்டுருவோம். அதே போல் இங்கே போடணும். கிழக்க மட்டும் அங்கேருந்து நிரப்பிட்டு வந்துடுவோங்க. சொல்லுதா, புரியுதா உனக்கு? சொல்ல செய்யும்போது சொல்லி, சும்மா எனக்கு புரியாது.
கிழக்க பூரா நிரப்பிடுவாங்க இந்த கல்லை, உடஞ்ச கல்லை. உடஞ்ச கல்லை போட்டு அதே போல் மேக்க போடணும். சரி, இந்த நாய் சோத்த திங்காமல் வச்சுட்டேன், கண்ணு விழுந்துட்டு. நாயும் திங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. கண்ணு போட்டோம்ல திங்கி திங்கின்னு, இப்போ அதுக்கும் திங்காமல் போயிட்டு. இப்போ நம்ம பிள்ளையே திங்கின்னு சொல்லக்கூடாது. பிள்ளையே திங்கின்னா பிறகு அதுக்கு கொதி பிடிக்கும். அதே போல் நாய்க்கும் ஆகிட்டு செமிக்க மாட்டேங்குது. அதுக்கு வயசாகிட்டுல வாலிப நான் என்ன செமிக்கும். எவனை உண்டு எரிஞ்சிட்டானோ என்னும் போது, எரிஞ்சிட்டானோ என்னும்போ வெளியிலே வருதா கூட. சரி, சாமியை கும்பிட்டு போடு. ஏன்னா அந்த கம்பு எங்கண்ணே, ஒரு கம்பு வச்சுருந்தேன் எங்கே இதானே, அது பத்திரமா வச்சுக்கோ. இந்த கம்பு தானே இதா, அதா அந்த கம்பா கரெக்டு தான். அளந்துக்கோ, இதில் அளந்துக்கோ, இந்த கல்லில் அளந்துக்கோ, சரியா? அப்போ பத்திரமா வச்சுக்கோ. அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு கம்புட, எந்த அளவுக்கு அந்த ஒரு கம்பு போதும்லக்கா? இப்படி அளக்க வேணும்லானே. அதுக்கு ஆனால் அந்த குச்சியை எடுத்துக்க, விளக்கமாக இருக்கு குச்சிக்க. நீளம் அகலத்துக்கு வேணும்லானே. அந்த சாக்கு அகலம் தான். அந்த சாக்கு போடுதுல்ல. சரி, வேண்டாம். சாக்குக்கு வெளியில் போட்டு எதுக்கு? சாக்கு தான் கடை பண்ணி போட்டு. சரி சரி, அது போடும். அப்போ வேண்டாம். அல்லது அந்த குச்சியை வச்சுக்கோ, அதை பற்றி ஒன்றும் இல்லை. குச்சியை வைக்கணும்னாலும் வச்சுக்கோ. சாக்கு இல்லை அப்படின்னா நம்ம அளவு வைக்கணும். சரி, சாக்கு வச்சுக்கல. சரி, வச்சுக்கோ. நம்ம சாக்கை மத்தியில் வச்சு போட்டு பார்ப்போம். சாக்கு ஒழுங்காக கிளிக்கல, எவனும் வாங்கவே மாட்டான், வேஸ்ட்டாக தானே போகுது. சாக்கை மத்தியில் வச்சு போட, கொஞ்சம் உயரமாக இருந்தாலும் பரவாயில்ல. தூக்கி போடையில் அவனை கூப்பிட்டுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அந்த பையன் வருவான்ல, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அவனை கூப்பிடணும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருவாங்களானே, அதுக்குள்ளே எல்லாம் காஞ்சிரும். சரியா? நாளைக்கு வரணும். வர சொன்னல, நாளைக்கு வரேண்ணா. நாளைக்கு லீவு, நாளைக்கு ஒரு நாளைக்கு வரணும். அப்போ நாளைக்கு இந்த கல்லை தூக்கி போட்டுடலாமா? அந்த கல் இந்த கோயிலில் உள்ள வச்சு இதையே இப்படி தூக்கி போட்டுருவோம். அந்த கல் ஆமாம், இன்னைக்கு சின்ன சின்ன கல்லை போடலாம். நாங்கண்ணே நாங்கண்ணே வெளியே போடணும். அந்த பெரிய உள்ளுக்குள்ள இருக்க கல்லை போட்டு மீதி கல்லாம் வெளியில் கொண்டு வந்து போடுறோனுங்க. அதான் சின்ன கல்லை தான் தூக்கிடலாமா? உங்களால் எவ்வளோ தூக்க முடியும்? இந்த 3 கல் இருக்குல்ல, சின்ன கல், அதைத்தான் சொல்ல. இது இங்கே போடலாம், அது இப்போ இல்லை. மேலே தலைச்சங்கல்லாம் போட்டுட்டுல அதுக்கிட்ட போனோம். ஆமாம், மேலே அங்கேயே 2 கல் இப்போ போடக்கூடாது. அது கடைசியில் மேலே செங்கலுங்களும் கட்டணும்ல, அது கடைசியில் வேலை காஞ்சிட்டு கிடக்கு. இப்போ ஒரு வாட்டர் ஓட்டி நெகிரிலக்க வந்து இப்படி ஊற்றுக்கணக்காக தாண்டிட்டு தண்ணி ஊற்றணும். ஸ்விம்மிங் पूल लग दिस यू हैव टू मेक इट रन फॉर वाटर. स्विमिंग पूल कणका वச்சுட்டு தண்ணி ஊற்றணும். जो तैरने का ऐसा फूल से बनाते हैं, ऐसा बना के पानी डालने का. तैरने का कैसे फूल बनाते हैं, ऐसा करके रखते हैं. ये तो ये நானும் அதான் இன்றைக்கி தண்ணி ஊற்றி பார்த்தேன், பூச்சி வச்சு கிடக்கான்னு. தண்ணி ஊற்றினா தான் அதில் வெளியில் வருமே உசுன்னு. சத்தம் இல்லை, அங்கே இருந்து அங்கே வரைக்கும் 2 நாள் ஊற்றலை, பயந்து போய். நானே கலந்து ஊற்றி பார்ப்பேன் தண்ணி, அப்போனா உசுன்னு வரும்ல. போயிட்டு வெளியே போயிட்டு நான் சிவன்கிட்ட சொன்னோம்ல, வரட்டும் போட்டும், கண்ணில் காட்டக்கூடாது, போயிடட்டும்னு. ஒரு மரங்கிற எல்லாம் வைக்கக்கூடாது, முருங்கை இடம் எல்லாம் வெட்டிடணும். இன்றைக்கி வேணுமே அந்த கொப்பை ஒடிச்சு வேணுமா கொண்டு போய் அந்த முருங்கைக்காய் சளிச்சு போச்சு. அதெல்லாம் நல்லா இருக்கும்னே முத்துனாலும். அப்போ இது விதைக்கே போட்டுடலாம். இது விதைக்க ஆகுதுல, இது வந்து இந்த கொடிக்கா காய் மாத்திரமா, அதுதான் விதை. இது விதை கிடையாது. அப்போ நான் தான் கறி வச்சு திங்கணும். இப்போ வெட்டுனா போடக்கு இடம் இல்லைல்ல, இதை பூரா வெட்டி வெட்டி போட்டால் பூச்சி அடையும், எரிக்கணும். இப்போ இன்றைக்கி சோறு வாங்கிட்டேன், இன்னும் ஒரு குச்சி சோறு இன்னும் மீதி இருக்குது. ஆமாம், பிறகு என்றைக்கு சோத்தத்திங்க, என்ன நாய்க்கு கொஞ்சம் ஒரு குத்து வச்சுருக்கேன். சோறு சாப்பிட முடியல, சுகரில் திங்கவும் கூடாது ரொம்ப.
எனக்கு கீழே வைக்காதண்ணே மத்தியில் போடுன்னு. சாக்கை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தானுங்க ஆ சரி சரி. அப்புறம் குண்டுங்க முண்டங்க வரும். ஆமாம் அந்த சாக்கை ஒன் போல வச்சு அதுக்கப்புறம் கீழே ஒரு சரி சரி. அதுக்கப்புறம் நான் சாக்கை வைக்கணும். ஆமாம் அந்த கம்பு வச்சு அளக்கணும். அவ்வளோ இருக்குல்ல ஏட்டு மேய்க்குது. அவனை போல் கத்த ஆரம்பிச்சிட்டேன் நீನು அவன் கூட சேர்ந்து. சரி எனக்கு நீ மறந்துட்டு நீ நான் நினச்சேன் கீழே தான் வச்சு போட போறியான்னு பார்த்தேன். ஒரு ட்ரிப்பு கீழே சாந்த போட்டுட்டு அதுக்கு மேலே இதை ஊடியில் வச்சு தானே அளவு வேணும்ல அளக்க. கம்பு வச்சுக்க அளக்க இருக்கட்டு பாரு. ஒரு கம்பு எதுவும் இல்லாமல் சும்மா போட முடியாதுல்ல. சரி அப்படியே வெளியே எடுத்து வச்சிரு. அது ஒரு கோடு போட்டுக்கோ. இன்னொரு கோடு போட்டுக்கணும். இல்லை ஒரு கோடு போடு. அது கோடு போடு. கோடு போட்டேன்னா கம்பி வைக்கணும்ல கோடு போட்டுக்கோ. அதான் கோடு போட்டுக்கிட்டேன்னா அது வரைக்கும் இந்த பொடி கம்பின்னா இருக்குல்ல பொடி கட்டை வை அதில் வச்சுக்க. அப்படி கம்பி வச்சிரு. இன்னும் பொடி கட்டைன்னா இருப்பாரு பொடி கட்டை. சரி நீனும் கற்றுக்கிட்ட. ஐயா இன்னும் எத்தனை துண்டு இருக்குது? 2 3 4 போதும்ல? 4. இந்த கட்டையை ஒரு நாள் கடையத்தில் போய் கேட்கேன். ஒரு கட்டைக்கு 25 ரூபாங்க. வீட்டில் இருக்கவே தெரிய மாட்டேங்குது. வீடியோ எடுத்து போடக்கூடாது. ஒன்றே எடுக்கலை. எனக்கு கீழே அங்கே பேர் மூஞ்சி தெரியுதா காலு தான் தெரியுது. அது அன்னைக்குள்ளது. இப்போ காலு தான் எடுக்க. நீ சொன்னேலேருந்து எடுக்கலை. உன் காலு தான் தெரியுது. காலு தான் தெரியுது மூஞ்சி. கேளு அது அன்னைக்கு முடிஞ்சிட்டு இப்போ பூரா உன் காலு தெரியும். அப்புறம் அது எடுக்கல கால் தெரியாமல் எப்படி இருக்கும்? ஆளை பற்றி பிரச்சனை இல்லை, மூஞ்சியெல்லாம் தெரியலை. நீ பேச்சே நீ பாட்டுக்கு பேசுனா அவன் குரல் தெரியும். நான் எடுக்கக்கூடாதுன்னு தான் இப்போ எடுக்கணும். எனக்கு என்ன ஆசையா? எனக்கு வீடியோ எப்படி கிடைக்குதோ அதான் முக்கியம். உங்களை எடுத்து போட்டேன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்க எனக்கு சம்பாத்தியம் பண்ணுறதில்ல. அது வந்து யூடியூப்பில் எடுக்கக்கூடாது. அதான் இப்போ நீ எடுக்கலான்னு சொல்லிட்டேன். நான் வந்து உன் கால் கை தான் தெரியும். மூஞ்சியெல்லாம் இப்போ எடுக்கலைன்னா. ஸோ யூ ஹேவ் டு மேக் எ மெஷர்மெண்ட் அண்ட் யூ ஹேவ் டு ரிமூவ் இட். அதில் வச்சுட்டு எடுத்துடணும். ஸோ யூ ஹேவ் டு கீப் 4 sides like a triangle, not a triangle, rectangle. Sorry, teacher can teach properly. வந்து ஆனால் இன்றைக்கி தான் சத்தமே இல்லை. வேலை பார்க்கானே இல்லையா? கடைன்னு போட சொல்ல ஆள் இல்லை. நாங்கள் வேலை நடக்காது. சத்தமே இல்லை. இன்றைக்கி தான் 4 தோரம் போட்டுறணுமான்னு சொல்லிருக்கு. You have to make it 4 sides. So you have to keep this sack below. So it is not coming, it is removed. So you have to change the plan. சாக்கை கீழே வச்சு அந்த மாவுகள் போட்டு இது ரஃப் fill this is made to fill the gap. கேப்பை வந்து அடைக்கிறது. அதனால் ஃபஸ்ட்டு கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சாக்கை வச்சு எடைய போடலான்னு பிளான் தட் தி சாக் மஸ்ட் பி கம் இன் த மிடில் லைக் திஸ் we used to have it. அதாவது எட்டு புட்ட சிமெண்ட் டவுன் ஃபர்ஸ்ட்டு. கீழே வந்து சிமெண்ட் இப்படி போட்டு அதுக்கு மேலே வந்து போடலாம். விட்டு புட்ட சிமெண்ட் ஃபர்ஸ்ட்டு தென் த சாக் மஸ்ட் பி கம் இன் த மிடில். அதாவது மத்தியில் வராப்பில் போட பிளான் பண்ணுறேன். ஏன்னா சைடில் வந்து அப்படி உறிஞ்சிட்டு சாக்கு. ஸோ இஃப் யூ கீப் இட் லைக் திஸ் வில் பி ப்ரோக்கன் ஆல்சோ. ஸோ அதை சாக் வில் பி கம் அவுட். சாக்கு வந்து வெளியில் வந்துட்டு அதனால் அங்கே வந்து பிளானை மாற்றிட்டு இதை வந்து மத்தியில் ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் இந்த சாக்கை வந்து உள்ளே வச்சோன்னா வெளியே வராது. அதனால் பிளான் ஏதோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இது உடஞ்சி போயிடுது. ஸோ யூ ஹேவ் டு சேஞ்ச் அ பிளான். அந்த பிளானை மாற்றியாச்சு. இது உடஞ்சி இப்படி வந்தது. அதனால் இந்த ஸ்டாக் வந்து மத்தியில் வைக்க பிளான் போட்டிருக்கோம். நீங்கள் அப்படி செய்யுங்க. நான் இடையில அப்படி வந்து ஸ்டாக்கை கீழே போட்டால் உடஞ்சிது. இஃப் யூ புட் ஸ்டாக் டவுன் இட் இஸ் ப்ரோக்கன். चाकू किला पटा ओडंजर चाकू नीचे रखे तो टूट गए। इसके लिए हम लोग को प्लान बदल गया। चाकू नीचे रखे तो वो टूट गया। इसके लिए हम लोग का
प्लान बदल के नीचे ऐसा सोचा कि नीचे थोड़ा सीमेंट नीचे लगाने का ऐसा प्लान किया। क्यों ना ये जो साग नीचे लगाएंगे तो ये तो टूट सकते हैं, इसके लिए हमने प्लान चेंज किया, प्लान बदल गया, प्लान ये जना बदल गया इसके लिए। सो प्लीज़ मार्क डाउन इट, नोट डाउन इट எல்லாரும் பார்த்துங்க, லக்ஸட் ஆவாச்சு ஆன்சர் கேட்குனேக்கா. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோம்னே, என்ன தண்ணி ஊற்றிக்க, தண்ணி ஆனால் கொஞ்சம் கடை உடைக்க சொல்லணுன்னே, சத்தமே இல்லை, சும்மா தூங்கிட்டானா என்ன, கடை உடைக்க சொல்ல, சத்தமே இல்லை. இருந்து சத்தம் போட்டோம்னா நான் இதை போட்டுக்கிட மாட்டேன். சத்தம் போடுதானே இல்லையா, அப்புறம் உடைக்கணும்ல. நின்றுட்டு சொல்ல நீ சொல்லு, என்கிட்ட வந்து வேகமாக கொஞ்சம் ரெஸ்ட் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லு. ரெஸ்ட் இருந்துட்டு உடனே ஆள் போடலாம், உடைக்க முடியல, இதே போட சொல்லு. இப்போ கொஞ்சமாக சத்தம் கேட்கணும்ல, வேலை நடக்கணும்லானே. அவர் எத்தனாந்தேதி சொன்னார் வேலைக்கு, எத்தனாந்தேதி இங்கிலீஷுக்கு? இந்த அக்கு நட்சத்திரம் கழிஞ்சதும் சரி இன்னும் சொல்லியிருக்காருக்கா. அக்கன் நட்சத்திரம்னா என்றைக்கு வருது? அது கேலண்டர் நீ வச்சிருக்கியா? இல்லையா, எங்கள் வீட்டில் வந்து அந்த கேலண்டர் கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து இந்த கிறிஸ்டின்னால அதில் உள்ள பண்டிகை தான் வரும். இந்த இந்து தமிழ் பண்டிகைகள் 27 சொன்னல, இந்த மாதமா அடுத்த மாதமா? உங்களோட கேலண்டர் இருந்தால் நான் வாங்கிட்டேன். இது ஒட்டிடுமானே, கொஞ்சம் தண்ணியை ஊற்றணே, ஊற்றி தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலனா ஒட்டாது. தண்ணி விட்டாலனா ஒட்டாதுங்க. கொஞ்சம் எட்டு போர் வாட்டர் ரெடி காட்டுவது, தண்ணி ஊற்றி வந்து கொஞ்சம் இது பண்ணணும். எட்டு போர் வாட்டர் ரெண்டு காட்டு மேய்க்கிட்டு தண்ணி வச்சு சமாளிது. எட்டு போர் வாட்டர் ரெண்டு காட்டு మేకిట్ తన్ని వచ్చి సమపడదు పంటలకి సమగానే ఉండగా మంతే தண்ணி ஊற்றிக்க, அப்போ தானே இது ஒட்டும். அப்படி சொல்லிட்டு வந்துடு, கொஞ்சம் ரெஸ்ட் இருந்துக்கோ, கடன்னு உடைன்னு சொல்லுனேன். ஆமாம், அவன்கிட்ட சொல்லு, அங்கே சத்தமே கேட்கல, சும்மா இருப்பான். அப்புறம் 10 வருஷனால வீடு கட்ட முடியாது. சொல்லு, கொஞ்சம் அடி, அப்புறம் கை வலிச்சா 2 நிமிஷம் இருந்துக்கோ, அப்புறம் அடி, அப்படி சொல்லு. உடைக்க கஷ்டம்தான். அவனை தவிர உடைக்க மெதுவாக, அவனை தவிர உடைக்கன்னா கஷ்டம்தான். கொஞ்சம் உடைக்கட்டு, கொஞ்சம் ரெஸ்ட்டு போட்டாக்க ஒரேடியே தூங்கிடாமா வாங்க. So after that we have to keep a paper like this. இந்த பேப்பர் அப்படி வைக்கணும். பேப்பர் in the middle, வந்து மத்தியில் வைக்கணும். keep a paper in the middle like this. पेपर का बीच में लगाने का, पेपर का बीच में लगाना मतलब है keep a paper middle and you have to keep it in the middle. மத்தியில் வைக்கணும். அப்படியே மாற்றி வைக்கணும்னே, இது தூக்கிக்கிட்டு இருக்கலாம், மாற்றி வை, அப்படி வை, அப்படியே அடங்கிடும், அமுங்கிடும். தூக்கி நிற்கலாம் மத்தியில், இப்போ அமுங்கிடும்னு இப்படி மாற்றி வச்சோன்னா அமுங்கிடும்ல. அதுக்கு அந்த சைடு தூக்கி இருக்கா, தொங்க வச்சோன்னா அமுங்கிடும். ஸோ யூ ஹேவ் டு கீப் இட் இன் அ மிடில். ஸோ திஸ் மெத்தட் யூ ஹேவ் டு ஃபாலோ. இந்த முறையை தான் பயன்படுத்துங்க. ये तरीका वेजन करना बनता है. So you shouldn't use the first method I got told. This method is a good method. So you have to use this method. You have to pour water and you have to make it pour water and you have to make it equal. தண்ணி ஊற்றி சமப்படுத்தணும், பானி டால்க்க பரபர் கண்ணுங்க. டு போர் வாட்டர், எப்போ கஷ்டப்பட்டது கஷ்டமாக இருக்குதுங்க. டு போர் வாட்டர் அண்ட் மேக் இட் ஈக்குவல், அதாவது தண்ணி ஊற்றி சமப்படுத்தணும். டு போர் வாட்டர் மேக் இட் ஈக்குவல். पानी डाल के बराबर करने का, पानी डाल के बराबर करना बनता है, पानी डाल के बराबर करना पाहिजे. पोर वाटर मेक इट इक्वल, तन्नी ऊँची समा पड़ता ना. तो पोर वाटर मेक इट इक्वल, तन्नी ऊँची समा पड़ता ना. पानी डाल के बराबर करने समा करने का. पोर वाटर ना तन्नी उतना पानी डालने का डाला चाहिए. तो मेक इट इक्वल ना समा पड़ता ना, समा करने का, समा करने द मिडिल इट मस्ट बिकम लाइक दिस. यू हैव टू मेक नल्ला idea. So you have to keep it in the middle. So 2 layer we have to make it. So you have to make a symmetric up and down. You have to use it. நல்லா கொத்தனார் வேலை படிச்சுட்டேன். உங்கள் வீட்டில் எப்படி போடலாம்லானே தர, உங்கள் வீட்டில் எப்படி போடலாம்ல? பைசா வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக
அப்படி போட்டானே இந்த மாதிரி ஐடியாவில் போட்டோம். இனிமே வராது, மத்தியில் போட்டாச்சுல. ஆமாம், கீழே ரெண்டும் செட். ஏன்னா அந்த சாக்கு ஒழுங்காக நம்ம வெட்டலை. சாக்கு ஒரு ரூபானாலும் வாங்க மாட்டாங்கன்னு. நிறையா வேஸ்ட் ஆகுது, நிறைய சாக்கு கிடக்கு. இப்போ செட் ஆகிரும். வேஸ்ட் ஆகாதுல்ல கேளு. அந்த மண்ணும் வேஸ்ட் ஆகாது, கால்நடை மண் எல்லாத்தையும் போட்டுடலாம் சொல்லுதேன். அந்த மண் இல்லைன்னு அங்கே சைடில் போட இந்த மண்ணை வச்சு போட்டானே, அந்த மண் காலி இதை வச்சு போட்டுற வேண்டியது தானே. அதான் போடணும். சைடுக்கு சைடுக்கு அதாங்க பண்ணணும். சைடுக்கு இந்த மண்ணை வச்சிட வேண்டியது தானே, அது காலியானா. இது பண்ண போடணும். ஆமாம், இதை வச்சு போட்டுற வேண்டியது தானே. இதை வச்சு தான் எப்படி வருமே. அப்படி தான் பண்ணணும். ஆனால் எம்சண்டுன்னா ரொம்ப பிளக்கும். வழக்கப்புறம் இந்த மண் இருந்துச்சு. இதையே அப்படி வச்சு போட்டு அங்கேருந்து இங்கே வரைக்கும் நீட்டாக பண்ண வச்சுக்கோ. செடியெல்லாம் வெட்டிடணும், ஒன்றும் இருக்காது. இடையில இடையில போட்டுறணும். போட்டு அந்த செடிக்கு மட்டும் தண்ணி போகிறாப்புல வைக்கணும். இந்த ஊடுபுளி கணக்காக வைக்கணும்னே. ஊடுபுளி வைப்போம்ல, அதை போல் வச்சிடணும். இப்போ செங்கல் எல்லாம் இது சைடில் வச்சா செங்கல் எல்லாம் சரியாயிருமா. செங்கல் அந்த உடஞ்ச செங்கல் இனிமேல் இல்லைன்ட்டாம்ல. ஆமாம், இந்த இதை எப்படி போட்டு உடஞ்ச செங்கலால் போட்டுற வேண்டியது தானே. ஸோ யூ ஹேவ் டு மேக் இட் செகண்ட் லேயர். ஸோ डाउन एंड अप यू हैव टू मेक ए सिमेट्री. कीले मेले सिमेट्री यूज़ करना है, नीचे ऊपर सिमेट्री को पिजन करना है, दोनों सेम है. ये मिडिल में आना चाहिए. दिस साइकिल शुड बी कम इन द मिडिल. सो यू हैव टू पुट सिमेट्री यू कैन यूज इट अप एंड डाउन. மேலங்களும் ஒரே போல் வரணும். இந்த தாளை வந்து மத்தியில் போடணும். ऊपर नीचे सेम आना चाहिए, वो बीच में आना चाहिए. ये जो पेपर है बीच में आना चाहिए था. साके ये तो इट मस्ट कम इन. ரெண்டு சமோசா ஏன்னா கொத்தனார் வேலை பார்க்கறதுக்கு ரெண்டு சமோசா ஆனால் ப்ரொமோஷனு. கொத்தனார் இருந்தாலும் இந்த வேலையை தானே பார்க்க போகிறான். ஆமாம், இது வாரேன்னு சொல்லிட்டு வரல பேர். ஆனால் வர நல்லது தான், வாரவே இதை கற்றுக்கிடுவான். வாரவேன் டெக்னிக்கு கற்றுக்கிடுவான்ல. வராதவனுக்கு இது என்ன தெரியும். நீ உன் வீட்டில் அப்படி போட்டேன்னு வச்சுக்கோ, உன் பொண்டாட்டி ஆச்சரியப்படுவா பிள்ளைகளும். இப்போ அப்பனுக்கு இப்படி மூளை எங்கேருந்து வந்தது. ஏன்னா தூர போடுறதா தாளை வச்சு. ஆமாம், ஏன்னா 2 தாளை எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஒரு நாள் பண்ணுன்னு. அப்படி உங்கள் வீட்டில் எப்படி கம்பி இருக்கா? இந்த ஆனால் இந்த கம்பி தான் கரெக்டாக வரும். இது வேணுமில்ல, ஒரு கம்பி 400 ரூபால வேணுமா? இது எல்லாம் முடித்த உடனே கேளு, இந்த கம்பியை என்ன செய்ய போகிறேன்னு தெரியுமா? இதில் குத்தி வைக்க போகிறேன், அப்படி குத்தி வச்சு கட்ட போகிறேன். அதைத்தான் அடக்க. இப்படி ரொம்ப சொன்னேன்னா உன் மூஞ்சி எடுத்து போட்டுருவேண்ணா. நீ படாமல் எடுக்க, நான் கஷ்டப்பட்டுட்டு கிடக்க அவன் மூஞ்சி வராமல் எடுக்கிறதுக்கு. கடைசியில் இப்படி வைக்கணும். சாமி சித்தை எடுக்கலை போதுமா? அப்படிலாம் நான் இறக்க முடியாது. நீ பேச்சிய குறை, பிறகு இது வரும் நீ பேசுறது. எனக்கு நீங்கள் உன் மூஞ்சி வராமல் எடுக்க கஷ்டமாக இருக்குது. கடை எடுப்பேன். இது ஒழிச்சு இப்படி மறைச்சி எடுத்துகிட்டு கிடக்கேன். இந்த மீதி கம்பி இதில் வைக்கணும்னே. இதில் இது வரைக்கும் செவுறு கட்டுவோம்ல, இடையில வைக்கணுங்க. இங்கே 7 கம்பி, அங்கே 7 கம்பி, இவ்வளோ உயரத்துக்கு காற்று வராப்பல். அதில் ஒரு திரை, அதில் ஒரு திரை. சொல்லுதா, புரியுதா? மீதி கம்பி ஒரு 4 ஓட்டையை போட சொல்லிடு. இங்கே சத்தம் கேட்கணும். வேலை பார்க்கல இங்கே சவுண்டு கேட்கும். டக்குன்னு வேலை பார்க்கணும். கொஞ்சம் அடி, கொஞ்சம் ரெஸ்ட் இருந்துக்கா. கை வலிக்கும். பிறகு ஆள் இல்லைன்னு விட்டுரு. ஓரளவுக்கு எல்லாம் மேலே போட்டாச்சு நிம்மதியாக. இனிமேல் மேலே ஆடலாம், குதிக்கலாம், டான்ஸ் ஆடலாம், எல்லாம் செய்யலாம். கம்பியெல்லாம் போட்ட பிறகு, நாளைக்கு கம்பியெல்லாம் போட்ட பிறகு தான் ஆட முடியும். ஏழு. ஆமாம், மத்தியில் போட்டாச்சு, முடிஞ்சிட்டு. ஏன்னா தாள் நிறைய கிடக்கு, அது வேஸ்ட் ஆயிரும். ஆமாம், நாளைக்கு என்ன இது ஒரு டெஸ்ட். ஆமாம், நாளைக்கு தூக்கும்போது அந்த கீழே உள்ளது வந்து ஒட்டி இருக்கா, ஒட்டலையா? இது ஒட்டிடும், இது ஒட்டிடும். அது உள்ளெல்லாம் இருக்குது, வெளியே வர விடாதெல்லாம். இதுக்கு அங்கே கீழே மேலே இந்த பில்லர் 4 கட்ட போடணும். அந்த ரூம்ல துண்டு ரூம்ல ஏல அந்த ரூம்ல அந்த பக்கடியா அது துண்டு குண்டி ஓட்டணும். அதுவே போடணும்டா. ஆமாம், இந்த பில்லர்கிட்டே ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு கல் உடஞ்சிருக்குல்ல, வேறு எங்கேயும் இருக்கான்னு பாரு. கம்பியை புறம் போட்டுருவோம். நான் அங்கே 2 கம்பி.
ஆ நான் சொன்னா அளந்துக்கும்போது கம்பி சரியா போச்சு யார் கம்பி காணும் ஆமாம் இனிமேல் கம்பி போதும் அரை கம்பின்னு வரும்ல நான் அதில் ஒரு கம்பி நாளைக்கு வைக்கணும் நாளைக்கு ஒரு கால் வச்சு இந்த வாசலுக்கும் அந்த வாசலுக்கும் 2 கம்பி இந்த வாசலுக்கும் அந்த வாசலுக்கும் 2 கம்பி 4 கம்பி சரியா போச்சு அதை அளந்துட்டு வா பார்ப்போம் அந்த வீட்டுக்கு முன்னால் அளந்துட்டு வா அந்த கல் நீளம் எவ்வளோ வேணும்னு அளந்துட்டு வா 2 கல் செய்திடணும்னே நாளைக்கு வெட்டுதோட வெட்ட அந்த வீட்டு வாசலில் வைக்க ஏன்னா அங்கே கம்பி வைக்கணும்லானே அதுக்கு மேலே ஒரு கல் வைக்கணும்லானே இந்த நம்ம சிமெண்ட் ரூம் அதுக்கு முன்னாடி அதை அளந்துட்டு வரணும்ல 2 கம்பி வெட்டிடலாம்ல நாளைக்கு ஆமா ஆமா வெட்டி அதுக்கிட்டே அங்கே போட்டுருவோம் ஆ நான் சொல்லுதா உனக்கு புரியுதா ஆ நாளைக்கு ஏற்கனவே கம்பி வெட்ட போகுது ஆமா அது இப்போ அதையும் அங்கே வச்சிட்டோம்னா ஆமா அந்த கல்லை வச்சு அந்த கம்பியை போட்டுடலாம்ல ஆனால் இப்போ போடக்கூடாது ஆமா அந்த செவரை கட்டிட்டு தான் போடணும் ஆமா செவரை கட்டணும் செவரை கட்டணும் ஆமாம் கட்டாமல் போடக்கூடாது செவரை கட்டின பிறகு தான் போடணும் ஆமாம் என் பெண்ணை கொடுத்தோம்ல அவன்கிட்ட யாருடையா ஆமாம் எழுத கொடுத்தோம்ல அவன்கிட்ட அவன் நீ எழுதுன்னு தான் அவன் எங்கே வேணும் பியானோ பேப்பரு கொடுத்தேன் பியானோ பேப்பர் வாண்டே தந்தது ஆ அளக்கணும் பியானோ பேப்பர் வாசலில் 1 இன்ச்சு விட்டு சொல்லு ஆ பேனா எங்கே போட்டேன் கீழே போட்டேன் நான் கேளு வச்சிருக்கானான்னு கேளு பேனா இல்லையா அப்போ எங்கே போட்டேன் டெய்லி ஒரு பேனாவா நல்ல பேனா நல்லா எழுதுன்னு விலை கூடின பேனா அவன் வச்சிருப்பான் இல்லை அவன் வச்சிருக்கானான்னு கேளு எங்கேயாவது என்னத்தையாவது போட்டு தொலைச்சிடுவேன் இப்படி தான் பண்ணுவேன் ஒவ்வொரு நாளைக்கும் பெண்ணு மேலே பெண்ணு திறந்து வச்சாலும் எழுத முடியும் எங்கப்பட்ட பெண்ணு இருக்கான்னு கேளு பெண்ணை காணலையே ஒரு வாசல் 3 அடி இருக்கு ஒரு வாசல் 2.5 அடி இருக்கு பெண்ணு இருக்கா பெண்ணு பெண்ணு எங்கே போட்டிருக்கேன் பாரு பெண்ணு ஏன தரல அப்போ எங்கேயோ விழுந்துட்டு பாரு இந்த ரூமுக்குள்ள தான் கிடக்குதா எழுத இல்லையே அந்த ரூமுக்குள்ள படத்தையா உள்ளே வந்து பாரு எங்கேயா கீழே போட்டேன் என்ன காணலையே அது விழுந்தா கூட உணரலாமல் இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னா மூளையே ஒர்க் ஆமாட்டுது மூளை பதிச்சாலும் உடம்பு பாதிக்கு உடம்பு பாதிச்சாலும் மூளை பாதிக்கல